ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2021 டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை. ஆன்சர் சி, தூங்காமை, கல்வி, துணிவு. டேஷ் 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 இந்த மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் இந்த மூன்றும் என்று குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா தூங்காமை, கல்வி, துணிவு. அடுத்து, பல கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகின்றார் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. பல கற்றும் அறிவில்லாதவர் என்று வள்ளுவர் யாரை சுட்டுகின்றார்? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. அடுத்து, டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் அப்படின்னா ஆன்சர் சி, கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இந்த நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி என்று வள்ளுவர் வேந்தர்க்கு கூறுகிறார். எதெல்லாம்? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இந்த நான்கும் வேந்தர்க்கு ஒளி என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆன்சர் சி. அடுத்து, வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது எது அப்படின்னா ஆன்சர் சி, போலி ஒழுக்கம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம். படிற்றொழுக்கம் அப்படின்னா போலி ஒழுக்கம். பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இதில் வலியுறுத்தப்படுவது போலி ஒழுக்கம். ஆன்சர் சி. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகின்றார் அப்படின்னா ஆன்சர் சி, துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல். துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும்? துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல். ஆன்சர் சி. அடுத்து, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். ஆன்சர் பி, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் என்று யாரை இது வள்ளுவர் குறிப்பிடறனா அந்த பாட்டு எப்படி வரும்? அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர். மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? மக்கள் பண்பு இல்லாதவரை. ஆன்சர் பி. பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் அப்படின்னா நவில்தோறும் நூல் நயம் போன்றது. ஆன்சர் பி, நவில்தோறும் நூல் நயம் போன்றது பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ஆன்சர் பி. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம். சமய நடுநிலை பண்பு கொண்டது நம்ம திருக்குறள் சொல்வோம்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்ற நூல். கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். இதுக்கு ஆன்சர் டி, அனைத்தும் சரி. மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் ஏ, அனுத்தம்மா. மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் அனுத்தம்மா. அன்பு சிவமிரண்டு என்பர் அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் டி, திருமூலர். அன்பு சிவமிரண்டு என்ப அறிவிலார் அப்படின்னா திருமூலர் பாட்டு. தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது? ஆன்சர் ஏ, சிலப்பதிகாரம். தமிழரின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். மனதால் சிவனுக்கு கோவில் கட்டிய நாயன்மார் யார்? பூசலார். மனதால் சிவனுக்கு கோவில் கட்டிய நாயன்மார் பூசலார். ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை நாம் குறிப்பிடலாம் அப்படின்னா ஆன்சர் ஏ மற்றும் சி ஒன்லி. ஏயும் சியும் ஆன்சர். அப்போ ஏ என்ன? சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு. அப்புறம் பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது. எது இல்லை அப்படின்னா பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய மொழி பார்த்தோன்னா எல்லாமே எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது. வாய்மொழி இலக்கிய பாரம்பரியம் கிடையாது. அதனால் ஆன்சர் டி, ஏ மற்றும் சி ஒன்லி. மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனா விரும்பின் தாதின் ரூட்டி. இந்த பெரும்பனாற்றுப்படை பாடலில் எந்த பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னா விருந்தோம்பல். மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனா விரும்பின் தானின் ரூட்டி. இந்த பெரும்பனாற்றுப்படை பாடலில் எந்த பண்பு வெளிப்படுகிறது? விருந்தோம்பல். மனிதன் சுதந்திரமாக பிறக்கின்றான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். மனிதன் சுதந்திரமாக பிறக்கின்றான். சுயமரியாதை அவன் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார்.
தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் தந்தை பெரியார். குடியரசின் ஆசிரியர் தந்தை பெரியார். அடுத்து 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பினை வழங்கியது. என்ன அப்படின்னா ஆன்சர் பி, குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை. ஆன்சர் பி. 1929 செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு தீர்மானத்தை இயற்றினார். அது 60 வருஷத்துக்கு அப்புறம் 1989 தமிழகம் என்ன பண்ணுச்சு, அதை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. என்ன தீர்ப்பு அப்படின்னா ஆன்சர் பி, குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமை. ஆன்சர் பி. அடுத்து சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு. வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேள்பாரி என்ற நூலில் உள்ள சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் ஆவார். வேள்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது. இதில் சரியான கூற்றை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் சி, ஏ, பி ரெண்டுமே கரெக்டு தான். பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் பற்றி தெளிவாக விரிவாக அறிந்திருந்த மனிதர் தான் பாரி. வேள்பாரி கதை மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது. அடுத்து தலைசிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். இப்படம் ஜாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டிக்காட்டுகிறது. இந்த படம் மிகச்சிறந்த படம் என்ற வரிசையில் பிலிம்பேர் விருது பெற்றது. இப்படம் திரு மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. இதுக்கு ஆன்சர் சரி, சி. ஏ, பி, சி மூணுமே சரி. ஆன்சர் சி. தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என்று விரும்பியது சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆன்சர் சி. தந்தை பெரியார் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என்று விரும்பியது சுயமரியாதை. தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? காமராஜர். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். தாழ்ந்த ஜாதி மருத்துவர் ஊசி போட்டால் யாராவது இறந்த மனிதரை என்கிட்ட காட்டுங்க, இல்லைனா தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் கட்டப்பட்ட ஒரு வீடு தகர்ந்து போயிடுச்சுன்னா அதையும் என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காமராஜர். கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இட ஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியினை உந்தியது அப்படின்னா தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்திருந்தது. இதனால தான் என்ன ஆச்சுன்னா வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்று பெரியார் கிளர்ச்சி அவர் சொல்கிறதுக்கே காரணமான ஒரு சம்பவம் எது அப்படின்னா தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான பங்கீடு செல்லாது என்று உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்திருந்தது. ஆன்சர் டி. ஆளுமையினை சரியாக அடையாளம் காணவும். ஜாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர், ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். அவரது சுயமரியாதை ஜீவித சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதைகளில் ஒன்றாகும். ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். இவர் யாரு? இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசனுக்கு ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர் பட்டங்கள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவருடைய சுயசரிதை எது? ஜீவித சரித சுருக்கம். அப்புறம் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவரும் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன். கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து பசிப்பிணி மருத்துவர். பசிப்பிணி மருத்துவர் யாரு? வள்ளலார். நன்னூர் புலவர். நன்னூர் புலவர் சீத்தலை சாத்தனார். குருமுனி. குருமுனி அப்படின்னா அகத்தியர். சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம். ஆன்சர் சி. பசிப்பிணி மருத்துவர் வள்ளலார், நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார், குருமுனி அகத்தியர், சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம். ஆன்சர் சி. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறிய நூலில் ஏது அறிவுறுத்துகிறார் அப்படின்னா
நன்றாக சிந்தித்து அதன் பிறகு தான் எந்த ஒரு செயலும் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆன்சர் சி. நீதி கட்சியினை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஏ. டி.எம். நாயர். ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எது அப்படின்னா செங்கல்பட்டு. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. சிறைப்பறவை என்று அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் தந்தை பெரியார். பெரியார் ஈவே ராமசாமி. ஆன்சர் ஏ. எந்த மானிடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார் அப்படின்னா ஆன்சர் ஏ. கணநாத் உபயசேகர. கணநாத் உபயசேகர. எந்த மானிடவியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார்? கணநாத் உபயசேகர. மேக் இன் இண்டியா திட்டம் நோக்கமானது. மேக் இன் இண்டியாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆன்சர் பி. உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல். உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்று தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. திராவிட நாடு அப்படிங்கிற தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழி வகுத்தது. இதுக்கு ஆன்சர் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கான சரியான விளக்கம். அகஸ்டியன் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அரிக்கமேடு. அரிக்கமேடு புதுச்சேரி. அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டு இருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அரிக்கமேடு. அடுத்து பரணர். பரணர் அலிசி. பரணர் அலிசி. பாடப்பெற்றவர்கள். பரணரால் பாடப்பட்டது யார்? அலிசி. அடுத்து ஔவையார். ஔவையார் எழினி. எழினி. காக்கை பாடினியார். காக்கை பாடினியார் நல்லி. கொல்லிமலை கண்ணகனார். கொல்லிமலை கண்ணகனார் குட்டுவன். அப்போ ஆன்சர் சி. பரணர் அலிசி. பரணர் அலிசி. ஔவையார் எழினி. காக்கை பாடினியார். காக்கை பாடினியார் நல்லி. கொல்லிமலை கண்ணகனார் குட்டுவன். ஆன்சர் சி. புலவர்கள் மற்றும் பாடப்பெற்றவர்கள். இவர்களால் பாடப்பட்டது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி. 8வது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்பட்டது. இதுக்கு ஆன்சர் சி. ஏ சரி மற்றும் பி தவறு. இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ்மொழி செம்மொழி மாநாடுலாம் அறியப்படலை. நடந்துச்சு. 8வது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. ஆன்சர் சி. ஏ சரி மற்றும் பி தவறு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளில் வள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும் போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்று கூறுகின்றார்? ஆன்சர் சி. இனியவை இருக்கும்போது இன்னாதது கூறல். 1927ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்கள் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1927 நவம்பர் 2 யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்கள் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது. ஏனெனில் அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது. தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது. என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் வரலாற்றினை டேஷ் மாவட்ட டேஷ் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். ஜமீன்தாரி முறையினை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆன்சர் சி. காரன் வாலிஸ் பிரபு. ஜமீன்தாரி முறையினை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர்கள் அல்லாதோருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ்கண்டவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்? மதராஸ் மாகாணம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதோருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ்கண்டவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர்? ஆன்சர் சி. மதராஸ் மாகாணம்.
பண்டிட் மோதிலால் பாட்டு என்ற தொகுப்பை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வி.ஏ. தியாகராஜர். பண்டிட் மோதிலால் பாட்டு என்ற தொகுப்பை வெளியிட்டவர் வி.ஏ. தியாகராஜர். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். ஆன்சர் தானம் தவம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். ஒருவன் பெற்ற செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவம் உரைப்பது எது அப்படின்னா சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவர் உரைப்பது யாது? சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். ஒருத்தர் செல்வம் பெற்றான்னா அவருடைய சுற்றத்தார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். குடும்பத்தில் ஒரு நபர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். குடும்பத்தில் ஒரு நபர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். நும்மினும் சிறந்தவை நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே. நுவ்வை என்பது ஆன்சர் பி தமக்கை. நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே. நுவ்வை என்பது தமக்கை. சுயமரியாதை இயக்கத்தின் சாதனை என்ன அப்படின்னா விதவை மறுமணம், தீண்டாமை ஒழிப்பு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், வர்ணாசிரம தர்ம முறையின் வீழ்ச்சி. இதில் இருக்க எல்லாமே தான் வரும். ஆன்சர் டி. விதவை மறுமணம், தீண்டாமை ஒழிப்பு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், வர்ண கிராம தர்ம முறையின் வீழ்ச்சி. சுயமரியாதை இயக்கத்தின் சாதனை இதெல்லாம். கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய சரியான கூற்று எது? இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். இவர் சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார். இவர் 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார். ஆன்சர் எல்லாமே கரெக்டு. ஆன்சர் ஏ. இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ருக்மதி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார். 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டிலும் கலந்து கொண்டார். ஆன்சர் ஏ. 1, 2, 3, 4 சரியானது. இருந்தமிழை உன்னால் இருந்தேன் டேஷ் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இமையோர் விருந்தமிழ்தம். இந்த டேஷ்ல என்ன வரும்? இமையோர். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். ஆன்சர் ஏ. தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையினை எந்த மாதிரியாக அமைத்தனர் அப்படின்னா புத்திசம், அதாவது பௌத்தம். தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரி அமைத்தார்கள் அப்படின்னா பௌத்தம். கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி என்னும் அமைப்பை தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னா விடியல் சமூகம். கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னா விடியல் சமூகம். Name of the first Tamil newspaper which published political cartoons during the colonial rule அப்படின்னா the India. ஃபஸ்ட்டு கார்ட்டூன்ஸ் எந்த நியூஸ் பேப்பரில் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் தான் வந்தது. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும். இந்த பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. ஆன்சர் பி. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி. மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னா ஆன்சர் சி. பகுத்துண்ணுதல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் அறம். அறநூல்களில் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் அறம். அப்போ எல்லாம் அறங்கிறது ஆன்சர் சி. பகுத்துண்ணுதல். சங்கமலி தமிழ் என்றவர் சங்கமலி தமிழ் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னா ஆன்சர் டி. திருமங்கை ஆழ்வார். சங்கமலி தமிழ் என்றவர் திருமங்கை ஆழ்வார். தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்திணை எது?
காஞ்சி. ஆன்சர் டி. தன் நாட்டை காத்துக்கொள்வதற்காக போரிடுவது காஞ்சி. பிற நாட்டை கைப்பற்றுறது வந்து வஞ்சி. அடுத்து வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உலங்கை வருதுல அது. வெட்சி அப்படின்னா நிறை கவர்தல், நிறை மீட்டல், அந்த மாதிரி அதை நம்ம அதை ஃபுல்லாக படிச்சுக்கணும். அப்போ தன் நாட்டை காத்துக்கொள்றதுக்காக காஞ்சி. அதேமாதிரி மற்ற நாட்டை நம்ம ஆக்கிரமிக்கிறது வந்து வஞ்சி, வஞ்சித்தல், அந்த மாதிரி வரும். அதுக்கு ஆன்சர் வந்து சி, காஞ்சி. பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு தெரிந்தது அப்படின்னு இந்த கூற்றினை வெளிப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பி, திரு ஆர் சேவல். பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு தான் தெரிந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திரு ஆர் சேவல். பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி தொடங்க பெற்றது எனில் எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றது அப்படின்னா ஆன்சர் டி, கிர்கி போர். பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி தொடங்க பெற்றது எனில் எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றது அப்படின்னா பேட்டில் ஆஃப் கிர்கி. ஆன்சர் டி, கிர்கி போர். தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காமராஜர். சத்துணவு திட்டமாக மாற்றினது எம்ஜிஆர். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். இந்து சமய அறநிலைய திட்டம் இதை வந்து கொண்டு வந்த கவர்மெண்ட் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. இந்து சமய அறநிலைய சட்டத்தை கொண்டு வந்தது யார்? ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. கீழ்கண்டவற்றுள் வேலு நாய்ச்சியார் பற்றி தவறான கூற்று எது? இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார். இவருடைய கணவர் முத்துவடுக உடைய தேவர். 1780 ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையை எடுத்து வேலு நாய்ச்சியாரை தோற்கடித்தார். இவர் 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து 3 மட்டும் தப்பு. 1780 இவர் வந்து ராமநாதபுரம் இளவரசி தான். ராமநாதபுரம் அவங்க அப்பா ஊர் எது? ராமநாதபுரம். இவருடைய கணவர் வந்து முத்துவடுகநாதர், தெரியும். அப்புறம் பார்த்தோன்னா இவர் 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு. 1780 ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலு நாய்ச்சியாரை தோற்கடித்தார். இது தப்பு. சிவகங்கையின் மீது வந்து ஹைதர் அலிலாம் ஒன்றும் படையெடுக்கலை. ஹைதர் அலி தான் வந்து உதவி செய்கிறாரு. 5000 குதிரை படையெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாரு? வேலு நாய்ச்சியாருக்கு வந்து உதவி செய்கிறவரே யாருன்னா ஹைதர் அலி. அதனால் வந்து படையெடுக்கலை, அவர் வந்து படையெடுத்து தோற்கடிக்கலை. அதனால் ஆன்சர் என்ன அப்படின்னா சி. 3வது மட்டும் தப்பு, மீதி எல்லாமே கரெக்டு. ராமநாதபுரம் இளவரசினா ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யாருன்னா செல்லமுத்து சேதுபதி. அவருடைய மகள் தான் வந்து வேலு நாய்ச்சியார். முத்துவடுக தேவர் வந்து சிவகங்கை மன்னர். அவர் வந்து அவருடைய கணவர். அடுத்து, தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது. தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. ஆன்சர் டி. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஏ வந்து சரியான விளக்கம் தான். தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியுற்றது. என்ன காரணம் அப்படின்னா தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது தான் காரணம். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவுமலை. இந்த துப்பாக்கி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆன்சர் வந்து சி, உண்டாக்குதல். துப்பாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்டாக்குதல். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவுமலை. இதில் துப்பாக்கி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சி, உண்டாக்குதல். பாணன் என்பவர் யார்? பாணன் அப்படின்னா யார்? பாட்டு பாடுபவர் தான் பாணன். பாணன், பாடினி, இவங்கெல்லாம் யார்? பாட்டு பாடுபவர்கள். தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் யாவர் அப்படின்னா ஆன்சர் ஏ, அகிலன், ஜெயகாந்தன். ஞானபீட விருது பெற்றவர்கள் அகிலன், ஜெயகாந்தன். தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர் அப்படின்னா ஆன்சர் டி, வெள்ளி. தொடக்கத்தில் ரோமானியர்கள் வெள்ளியில் செய்யப்பட்ட காசுகள், இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர். ரோமானியர்கள் வந்து வெள்ளி காசுகளை வந்து வெளியிட்டனர். அடுத்து, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது. ஆன்சர் டி, முதல் நூல். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது. பெரிய புராணம் சேக்கிலாரால் எழுதப்பட்டது. மேலும் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன. சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது. ஆன்சர் வந்து சி. ஏ மற்றும் ஆ இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும்.
ராமச்சந்திர குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்ற ராமச்சந்திர குஹா குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார். குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டார். இது ரெண்டுமே கரெக்டு தான். பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆன்சர் பி. பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் என்னென்று அறியப்பட்டது அப்படின்னா எழுத்து மண்டபம் என்று அறியப்பட்டது. பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அறியப்பட்டது. 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் என்னன்னா வேலூர் சிறை. ஆன்சர் ஏ. 1941 விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம் வேலூர் சிறை. சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவற்றுள் எதை பின்பற்றுகிறது? ஆன்சர் 1 மற்றும் 3. எதை பின்பற்றுகிறது அப்படின்னா மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள், அப்புறம் கோவில்கள் மற்றும் பிராமணர்கள் வசிக்கும் இடங்களை புறக்கணித்தல், பிராமண அர்ச்சகர்கள் இன்றி திருமணங்களை நடத்தி அவர்களுடைய நிலையை குறைத்தது. இப்படி 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எதை பின்பற்றியது அப்படின்னா 1 மற்றும் 3 தான். அதாவது மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள் பண்ணாங்க, கோவில்கள் மற்றும் பிராமணர்கள் வசிக்கும் இடங்களை புறக்கணிச்சாங்க. ஆனால் பிராமண அர்ச்சகர்கள் இன்றி திருமணங்களை நடத்தி அவர்கள் நிலையை குறைத்தது இது இல்லை. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2னா ஆன்சர் ஏ. நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா கோயம்புத்தூர். நீதி கட்சியினுடைய பெயர் திராவிடர் கழகம் அப்படின்ட்டு 1944 சேலத்தில் ஒரு மாநாடு வச்சு என்ன பண்ணுவாங்க, நீதி கட்சியினுடைய பெயர் திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றுவாங்க. அது எங்கன்னா சேலத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் 1944 பேர் மாற்றுவாங்க. இது நீதி கட்சியின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க, கோயம்புத்தூர். அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது அப்படின்னா ஆன்சர் சி. அத்வைதானந்தா சபா. அத்வைதானந்தா சபா. சத்தியசோதக் சமாஜ் ஜோதிபா பூலே. சமரசவேத சன்மார்க்க சங்கம் வள்ளலார். ஐயாவளி வைகுண்ட சுவாமிகள். அத்வைதானந்தா சபா யார்? அயோத்திதாசர். அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது? அத்வைதானந்தா சபா. தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி என்னும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் அகநானூறு. நீதி கட்சி பிராமணர் அல்லோதோருக்கான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரசாரால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். இதுக்கான ஆன்சர் ரெண்டுமே கரெக்டு தான், எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டு தான். ஏ மற்றும் ஆ இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும். வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கல, அதனால் பெரியார் காங்கிரஸ்லேருந்து என்ன பண்ணுறாரு, விலகிறாரு. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ். ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. பல்லாவரத்தில் கண்டுபிடிப்பார், பல்லாவரத்தில். 1926ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா பிரகாசம். அவருடைய முழு பேர் என்ன? தங்குதூரி பிரகாசம். தங்குதூரி பிரகாசம். 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது என்னாகும், நம்ம பிரகாசமாக ஆகிடுவோம்ல, அப்போ பிரகாசம் வச்சுக்கலாம். சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? பிரகாசம். கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் குறித்த சரியான கூற்று எது? தாண்டவராயன் பிள்ளை தளவாய் மற்றும் பிரதானியாக வேலு நாச்சியாரிடம் பணிபுரிந்தார். வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுக தேவரை பிரிட்டிஷ் படை காளையார்கோவில் போரில் கொன்றது. பெரிய மருது வேலு நாச்சியாருக்கு படைத்தலைவராக இருந்தார். மருது சகோதரர்கள் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டனர். 1, 2, 3, 4 நாலுமே கரெக்டு தான். அப்போ ஆன்சர் டி. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் யார்? துன்பத்திற்குமே துன்பத்தை கொடுப்பவர் என்ன பண்ணுவாங்க? இடும்பைக்கு இடும்பை படுப்பர். ஆன்சர் ஏ. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் யார்? துன்பத்திற்கு துன்பம் தருபவர். சுக்கிரநீதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்று கூறியவர் யார் அப்படின்னா நக்கீரர். சுக்கிரநீதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரை அப்படி சொன்ன கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூல்தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நக்கீரர். பின்வரும் காரணங்களுக்காக பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. விவசாய நிலங்களை அளப்பதற்காக, பல்வேறு படிநிலைகளில் நிலத்தை வகைப்படுத்த, நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்க்க, வணிக குழுக்களை ஆதரிப்பதற்காக. ஆன்சர் டி. அனைத்தும் சரி.
எதுக்காக பிற்கால சோழர்களால் விரிவான நில அளவை மேற்கொண்டாங்க அப்படின்னா, விவசாய நிலங்களை அளக்கிறதுக்கும் பல்வேறு படிநிலங்களில் நிலத்தை வகைப்படுத்துறதுக்காகவும் நில உரிமைகளில் மோசடிகளை தவிர்ப்பதற்காகவும் வணிக குழுக்களை ஆதரிப்பதற்காகவும் தான் என்ன பண்ணாங்க, விரிவான நில அளவை சோழர்கள் மேற்கொண்டாங்க. செல்வம் சகடகால் போல் வரும் என்று கூறும் நூல் எது அப்படின்னா நாலடியார். செல்வம் சகடகால் போல் வரும் என்று கூறும் நூல் எது? நாலடியார்.